Taste the Daily. மனைவியை கொலை செய்து போலீசாருக்கு போனில் தகவல் தெரிவித்துவிட்டு கணவன் தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கம் தாய் மூகாம்பிகை நகரைச் சேர்ந்த கோபால்ராஜ் என்பவர் அதே பகுதியில் காயலாங்கடை நடத்தி வந்துள்ளார். கோபால்ராஜ் பரமேஸ்வரி தம்பதியினருக்கு 2014ஆம் ஆண்டு திருமணமான நிலையில் 8 வயதிலும் 6 வயதிலும் 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் மணிமங்கலம் காவல் நிலையத்திற்கு போன் செய்த கோபால்ராஜ் தனது மனைவியை கொன்றுவிட்டதாக கூறியுள்ளார். இதையடுத்து கோபால்ராஜிடம் போனில் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனது மனைவி பலருடன் தகாத உறவில் இருந்ததாகவும் அதனை பலமுறை எச்சரித்தும் கைவிடாதது தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும் கோபால்ராஜ் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆத்திரத்தில் மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டதாக அவர் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து தனது 2 மகள்களையும் திருநின்றவூரில் உள்ள உறவினர் வீட்டில் விட்டுவிட்டு தானே நேரில் சரணடைவதாக போனில் கோபால்ராஜ் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் கோபால்ராஜ் தலைமறைவானது போலீசாருக்கு பின்னர் தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பரமேஸ்வரியின் சடலத்தை கைப்பற்றி உடலை உடற்கூராய்வுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்து விசாரித்த போலீசார் மணிமங்கலம் அருகே நண்பர் வீட்டில் தலைமறைவாக இருந்த கோபால்ராஜை சுற்றி வளைத்து கைது செய்தனர். Taste the Daily.